ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா 65 எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா எத்தனுக்கிற சோயா வந்து சுடுதண்ணியில் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 to 10 minutes சோக் பண்ணிக்கோங்க. நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ இது பிரிஞ்சு ஒரு செப்பரேட்டாக பவுலில் போட்டுக்கலாம். ஒரு பேனில் 1 teaspoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 teaspoon சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 teaspoon பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான சால்ட், 2 tablespoon கார்ன் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 tablespoon கர்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் கபாப் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா கலந்து விட்டாச்சு. சோயாவை சேர்த்துக்கலாம். ஃபுல் மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா நல்லா ஊறட்டும். சோயாக்குள்ளே ஒரு 10 minutes விட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே எண்ணெய் சூடாச்சு. இப்போ நம்ம சோயா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சோயாவை போடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சோயா 65. சோயா 65 ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள்.